கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவலை வாராதற்கும் கன்றாத இளமையும் குன்றாத உடமையும் கழிவிடி இல்லாத உடலும் சரியாத மனமும் அந்த அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத குறையும் தொலையாத நிதியுமோர் துன்பமில்லாத வாழ்வும் உயிரின் பாதத்தில் அன்பு முதலில் பெரிய தொடர்பு உண்டாய் அலையாளே ஆதி கடவுரின் வாழ்வே ஆதி கடவுரின் வாழ்வே. வணக்கம், என்னோட பேர் ஹரிஹரன். நான் ஒரு மார்க்கெட்டிங் லைனில் வேலை பார்த்துருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் முடியல. இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 5 வருஷமாக எந்த ஒரு தொழிலுக்கும் போக முடியல, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. ரொம்ப கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருந்தோம். ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலயமா கேட்டோம். அப்போ தான் அந்த அறம் செய்ய விரும்பு சிவசங்கரி மேடம் மூலயமா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உறக்க சிந்தனை, புரசை உதவும் கரங்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஃபன் கடை மாதிரி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பேசி இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாமே வாங்கி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சிவசங்கரி இவங்க எல்லாருக்கும் தெரியும், பிரபல எழுத்தாளர். அவங்க நிறைய சேரிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேரிட்டியில் உரத்த சிந்தனைக்கு வருஷம் இப்போது வருஷத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபா அலாட் பண்ணுறாங்க. அதை மாதம் 25,000 யாராவது ஒருத்தருக்கு அது பெனிஃபிட் கிடைக்கணும்ட்டு. அந்த வகையில் இது நாங்கள் 18வது நிகழ்ச்சி. அவங்க கணவரால் இப்போ வேலைக்கு போக முடியல. நம்ம ஐஸ்வர்யாவோட கணவரால் வேலைக்கு போக முடியல. வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு தொழில் செய்கிற மாதிரி ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க, நாங்களே சமைச்சு கொடுக்குறோம். நாங்கள் இந்த கடை அமோகமாக இருக்கணும். இந்த ஏரியாவிலே பேசப்படக்கூடிய ஒரு நல்ல உணவகமாக இருக்கும். நம்ம உரத்த சிந்தனையோட ஒரு நல்ல அமைப்பு. அவங்க நிறைய அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய பிரச்சனை அறிஞ்சிடு. இப்போ என் வீட்டுக்கு ஒரு பையன் வேலை செய்கிறான். அவன் பொண்ணு காஸ்ட் அக்கௌண்ட் பிடிச்சா. அவளுக்கு ஒரு 25 ரூபா வேணும்னு நான் கேட்டேன். உடனே அங்கே போய் லெட்டர் கொடுத்தோம். பார்த்துட்டு காஸ்ட் அக்கௌண்ட் பிடிக்கிறத 25 ரூபா காணாது, நான் 50 ரூபாயை தரேன். 50,000 ரூபா கொடுத்த உடனே அந்த பொண்ணை பற்றினுடைய கண்ணில் கண்ணீர் வந்துடுது. அவன் நினச்சி கூட பார்க்கல 50,000 ரூபா யாராவது தருவான்னு. சிவசங்கரி ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் உரத்தை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். அவர் குழந்தைக்கு ரொம்ப முடியல. அவங்களும் பணம் கொடுத்தாங்க. நீங்கள் உரத்தை சேர்ந்த 25,000 ரூபா அந்த அம்மா கொடுத்தது போக உரத்தை சேர்ந்த உதயம் ராம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் 1,30,000 ரூபா இந்த யூனிட்டை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கும் ஐயா டெல்லி கணேஷ் அவர்களுக்கும் சிவசங்கரி அம்மா அவர்களுக்கும் உதயம் ராம் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.